ஹாய் சரகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஆனால் ஏதாச்சும் பிரியாணி தான் செய்யலான்னு பார்த்தேன். இவங்க தான் வந்து அன்றைக்கி செஞ்சு நல்லா இருந்தது. ஏன் நீ அதுவே பெருசாக செய்யக்கூடாது சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே செய்கிறேன். நாங்கள் வந்து சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து செய்கிறோம். என்ன சொல்கிறது, நாங்களும் சாப்பிடுவோம், அவங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுத்துட்டு எல்லார் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்படி செய்கிறோம். எப்படி இருக்கும்னு தெரியல, நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். அன்றைக்கி செஞ்சது நல்லா இருந்ததுனால இன்னைக்கு வந்து இது வந்து புதுசு, இன்னும் ஒரு வாட்டி கூட செய்யல. நம்ம வீட்டில் இருந்ததுல அது வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. இதுக்கேற்ற தட்டு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. இதில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போய் நம்ம எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போகலாம். இலை தட்டு மாதிரி இருக்கா, இலையா இல்லை தட்டா நினச்சிக்காதீங்க. தட்டு தான் இலை மாதிரி இருக்குது. ஓகே, தக்காளி எல்லாம் அரியட்டும். அரிசி ஊற வச்சுருக்காங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அரிசி ஊறட்டும். ஓகே, நம்ம டவரில் ஸ்டார்ட் பண்ணுறது. வெட்டிட்டியா? பார்த்தியா, அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறாங்க. ஸ்லோ பண்ணணும் அடுப்பை. ஸ்லோ பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸ்லோவாக தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப எரியுதுல்ல. எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து போட போகிறோம். ஓகே, கடுகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, கடுகு போட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் போடும்போது தள்ளிக்க. பக்கத்தில் வச்சுக்கியா? ஏன் இருக்கு? இல்லை, சாயுது. சாய்வாவா இருக்கு. சரி, இது பண்ணு. அதே கருவேப்பிலையும் வெங்காயம்லாம் பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். ஓ, இது கலர் பிடிச்சிக்கிச்சா? நான் பார்க்கல. இது ஒன்றும் இல்லை, அது போயிடும். புதுசுல எதுவுமே செய்யல, அதனால உப்பு போட்டு வதக்கிக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரம் வந்து வதங்கிடும். ஓகே, வதங்கிட்டோன்னே பார்க்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறாங்க. ஓகே, 2 ஸ்பூன் போட்டு வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஓகே, அதைத்தான் அவங்க தக்காளி ஆட் பண்ணிட்டாங்க. இதுதான் சொன்ன மாதிரி போட்டிருக்கேன். தக்காளி தான் நெக்ஸ்ட்டு போட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். அப்புறம் பச்சை மிளகாவும் போடணும், 2ஆ கீறிட்டு போடும் போது காட்டுறோம். பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் இது கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு மசாலாலாம் தான்
வேற ஒன்றும் இல்லை. மசாலாலாம் மட்டும் சேர்த்துடலாம். இதில் வந்து வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, உப்பு எல்லாமே இருக்குது. கரெக்டாக இருக்கும். மசாலா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மறுபடியும் வீட்டு மிளகாத்தூள் யாருது குத்தா? நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். ஏன்னா வந்து லைட்டாக தான். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டோடனே பார்க்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாட்டில் ஊற்றணுமா? வா, ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றணும். குடிக்கிற தண்ணி சிங்க்ல இருந்து பூச்சி வந்துடும். ஓகே, தண்ணி ஆட் பண்ணி விட்டுருக்கோம். கொதிச்சிட்டோடனே அரிசி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணுவோம். அரிசி சேர்த்துக்கலாம். அரிசிலாம் போட்டு தம் போட்டால் நம்ம நல்லா பிரச்சனை. இதுக்கு தண்ணி முன்ன பின்னதான் ஆகும், பார்த்து தான் சேர்த்துக்கணும். நம்ம பசங்களாம் வேறு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் எப்படா முடியும் சாப்பிடலாம். ஆமாம், அதுக்குள்ளே சீக்கிரமாக செஞ்சிடணும். வெயிட் பண்ணியிருக்காங்க. தக்காளி வெங்காயம் அரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, தம் போட்டு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக குடிக்கும். தண்ணி பக்கத்துல இல்லை இல்லை பார்க்கலாம். சூப்பராக குடிக்கும் பாருங்க. இருக்கு தண்ணி லைட்டாக வந்துருக்கு. தக்காளி சோறு. ஏன்னா இதுக்கு வந்து முன்ன பின்னு தான் நம்மளுக்கு இதுவாகும்ல. மெஜர்ஸ்லோ பண்ணிக்கலாம். அதான் ஆனால் இருக்கு தண்ணி. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வேந்த பிறகு நம்ம ஃபினிஷிங் பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்று பாப்பா. 15 minutes later. சாப்பாடு ரெடி. ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சா? ஆமாம். ஓகேங்க, சாப்பாடு ஃபினிஷிங் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் சாப்பிட வண்டி தான் நம்ம சாப்பாடு. பல இருக்கா சாப்பாடு? பார்த்தீங்களா தக்காளி சோறு எப்படி இருக்கு பாருங்க. சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சாப்பாடு சாப்பிட வேண்டியது. சாப்பாடு போடுவோம். பாவம் ரொம்ப நேரம் ஹெல்ப் பண்ணாங்க நம்ம பசங்களாம். அவனுக்கு அடியில் வந்துருச்சு லைட்டாக கீழே. ஓகே, சாப்பிடுவாங்க நம்ம பசங்கள்லாம். இவன் சாப்பிட்டாங்க. இல்லை பாருங்க, இங்கேயும் ஆல்ரெடி இலை போட்டாச்சு. ஜாலியாக இருக்கும். இலை வறுத்ததுங்கக்கா இலை. ஆல்ரெடி இலைலாம் நாங்கள் பின்னி வச்சுருந்தோம். அந்த இலையை தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். சாப்பாடு பாருங்கள் குண்டால. அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றோன்னு? அழகாக வாசல்லே உட்காந்து செம்மையாக சாப்பிட்றோம் பாருங்கள். வெயிட் பண்ணி இப்போ எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சுட்டு அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட போகிறாங்க. கொஞ்சமாக தான் சும்மா பார்க்க டேஸ்ட்டுக்காக கூட சாப்பிடவும் மாட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ இவங்க சாப்பிட போகிறாங்க. ஓ, சாப்பிட்றாங்க. சாப்பிடு. இது பூவானோடனே ஓகே, சாப்பிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணும், வேறு ஏதாச்சும் செய்யணுன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் தக்காளி சாப்பாடு தான் நான் நல்லா செஞ்சேன்னு செய்ய சொன்னாங்க. அதனால தான் செஞ்சேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சிருவோம். அதோட எல்லாரும் கூட சாப்பிட்டது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.